இந்த மெய்ப்பரின் கோல் வேத பாடத்திலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், அதைத்தான் இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். சபை அதை குறித்த ஒரு மிகப்பெரிய ஞானம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய குணாதிசயங்களை நாம் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய குணாதிசயங்கள் முதலிலே மனிதனுக்கு தெரிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட நேரத்திலே எப்படியாய் கர்த்தர் கிரியை செய்கின்றார் என்பதை அறிய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகின்றார். மெய்ப்பனுடைய கோலிலே மெய்ப்பர்களும் அறிய வேண்டும், ஊழியக்காரர்களும் அறிய வேண்டும், அதே சமயத்திலே விசுவாசிகளும் அறிய வேண்டும். அல்லேலூயா. சில சமயங்களிலே விசுவாசிகளுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும், மெய்ப்பர்களுடைய விசுவாசம் அல்லது ஊழியக்காரருடைய விசுவாசம் சற்று பின்தங்கி இருக்கும், சற்று. ஆனால் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசை துவக்கிறோம் விசுவாசை முடிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். அதற்கும் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நம்மை சுற்றிலும் நெருக்கி தள்ளுகிற பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். பாவத்தோடு கூட ஓடுகிற பொழுது நமக்கு என்ன ஆகும்? பலுவாகிவிடும், ஓட்டம் தாமதிக்கும். பலுவை ஓடிக்கொண்டிருந்தால் நம்முடைய ஓட்டத்திலே சீக்கிரத்தில் நம்முடைய ஓட்டம் தடை செய்யப்படும். நாம் சுமக்கிற பலுவே சில சமயத்தில் லகுவான விதத்தில் கர்த்தர் நம்மை நடத்தினாலும் நம்முடைய மனம் பலுவை சுமக்கிறதுல இருக்கிறது. அந்த பலுவை சுமந்தால் தான் சில மனிதர்களுக்கு நித்திரை வரும். ஏன்? அவனுக்கு அது பழகிவிட்டது, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் முடியாது. அதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லோன் அடைக்க வேண்டும், அந்த இஎம்ஐ எல்லாம் முடிக்கிற நேரத்தில் இன்னொரு லோன் அவனும் நமக்கு எடுப்பான், நாமும் கெட்டு போவதற்கு ஆயத்தமாக இருப்போம். இந்த மாதத்தோடு ஒரு இஎம்ஐ முடிகிறது. சரி, கர்த்தர் விடுதலை கொடுத்தாருன்னு இல்லாமல் இது 2 மாதத்துக்கு முன்னாடியே திங்க் பண்ணுறோம், யோசித்து வச்சுருவோம். இன்னும் 2 நாளில் நம்முடைய இஎம்ஐ எல்லாம் முடியுது. இப்போ என்ன நடக்க போகிறது? மறுபடியும் நான் போயிட்டு புதுசாக ஒரு கடன் வாங்க போகிறேன். மனிதன் இப்படி தான் தனக்கு பலுவை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். சுற்றிலும் நெருக்கிற அந்த இச்சைகள்லாம் விட்டு விலகி விசுவாசி தூக்குற விசுவாசி முடிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டிய ஓட்டத்தில் சில பலுக்கள் வந்து விடுகிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே அந்த வசனத்தினுடைய 2 வார்த்தைகள் கர்த்தரின் காதுகளிலே ஒலித்தது. பொய் உரையாத தேவன் அவர். இந்த நாளில் செய்தி, பொய் உரையாத தேவன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு பொய் உரையாத தேவன் உனக்கு. நான் இரட்சகர், நான் மீட்பர், பரிகாரி, அற்புதங்களை செய்கிறவர், கருணாமூர்த்தி, யெகோவா ஈரே, யெகோவா நீசி, யெகோவா ஷம்மா, எவ்வளவோ சொல்லிக்கொண்டு போகலாம். அவருடைய நாமங்கள் பல நாமங்கள் இருக்கிறது, குணாதிசயங்கள் பல குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இரவு வேளையிலே விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாசிகள், இன்றைய விசுவாசிகள் நாளைய ஊழியக்காரர்கள். அதனால்தான் சபையிலே வேத பாடம் எடுக்கிறது. இந்த வேத பாடத்திலே உங்களுக்கு போதுமான விதத்திலே ஆவியானவர் இறங்கி ஊடுருவி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே தம்முடைய ஞானத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் எழும்பி ஊழியம் செய்ய முடியும், வேத ஒழுங்கின்படி ஊழியம் செய்ய முடியும். சில பேர் ஊழியத்துக்கு சரீரத்தினுடைய பிரசன்னத்தை தான் ஊழியமாக நினைப்பாங்க. நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு வரேன், லீவ் கொடுக்குற காலத்துலலாம் நான் ஊழியம் செய்வேன். ஆனால் வேத ஒழுங்கின்படி இருக்காது. எதை வைத்து நான் சொல்லுகின்றார், ஒருத்தரை அதைரியப்படுத்துவதற்கோ மனமடிவாக்குவதற்கோ அல்ல. சபையினுடைய மெய்ப்பனாய் சபையாருக்கு சத்தியத்தின் வழி நடத்துகிறது என் மீது விழுந்த கடமை. அதே சமயத்தில் மெச்சிக்கொள்ள வேண்டிய விதத்தில் மெச்சிக்கொள்ளலாம், மெச்சிக்கொள்ள வேண்டிய காரியங்களை மெச்சிக்கொள்ளலாம். சில காரியங்களை நாம் எழுத்தின்படியும் வேத அத்தாட்சியின்படியும் நாம் பூமியில் செய்கிற பொழுது தான் வேதம் சொல்லுகிற நாம் கேளாத ஞானத்தினால் நாம் நிறைக்கப்படுவோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது.
தேவன் பொய்யுரையாத தேவன். 1 சாமுவேல் 15:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் பொய் சொல்லுகிறதில்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதில்லை, மனமாற அவர் மனுஷன் இல்லை. தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை சொன்னால் சொன்னது தான், மாற்றி அமைக்கிறது கர்த்தருக்கு பழக்கம் இல்லை. ஒரு சில காரியங்கள் இருக்கிறது கர்த்தர் மாற்றி அமைத்தார். என்ன காரியம் என்றால் 2 காரியம் வேதத்திலே வாசிக்கலாம், 3 காரியம் என்றும் சொல்லலாம். 3 காரியங்கள் கர்த்தர் சொல்லியும் அதை கர்த்தர் நிறைவேற்றாமல் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி தம்முடைய வார்த்தையிலே கர்த்தர் மாறவில்லை, ஆனால் மனுஷர்கள் மாற ஆரம்பித்தார்கள், தேவனுக்குள்ளே மாற ஆரம்பித்தார்கள். யோனாவின் நாட்களிலே யோனா செய்த பிரசங்கம், நினிவே பட்டணத்தார் 40 நாள் அழிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அழியாமல் அவர்களை விட்டார். காரணம், அவர்கள் மனம் திரும்பினார்கள். தேவனுடைய மனதை மாற்றுகிறது மனம் திரும்புதல், பாவ அறிக்கை இடுதல். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அநேகர் உபவாசத்துக்கு குறிக்கோளாக இருப்பாங்க, நான் உபவாசிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இருக்காது. நாம் நினைத்ததெல்லாம் சிலதெல்லாம் நாம் நினைத்து செய்து கொண்டே இருப்போம், அதில் பலன் வராது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவி உங்களை படிப்படியாய் நடத்தி கொண்டு வருகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், தன் பாவங்களை அறிக்கிட்டு விட்டுவிட்டுரும் வாழ்வடைவான். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தினமும் அந்த பாவ அறிக்கைக்குள்ளே காணப்பட வேண்டும். இதனடா வேறு மாதிரி சபையாக போகிறது நினைக்க வேண்டாம். அது அப்படி தான் நம்முடைய மனம் அப்படி வகுக்கும். இந்த சபையார் தான் இந்த பாவ மன்னிப்பை குறித்து பேசுவாங்க, இந்த சபையார் தான் பரிசுத்தாவை குறித்து பேசுவாங்க, இந்த சபையார், இதெல்லாம் நம்ம நியாயம் இருக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது, நான் வாழ்வடையிற்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும், பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறது தான் வாழ்வடை. அந்த ஞானம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் ஜெயபலன் சொல்லியும் அவர் செய்யாதிருக்க போவதில்லை. பொய்யுரையாத தேவன், பொய் சொல்லுக்கு மனுஷன் அல்ல, சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுத்ததில்லை. முதல் காரியம் என்ன, யோனாவின் மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். நியாய தீர்ப்பிலே 40 நாட்களில் இந்த பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்ன தேவன், அவர்கள் மனம் திரும்பிட்டார்கள், அதனால் அழிக்கவில்லை. 2வது, 40 நாட்களிலே கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வேன் என்றார்கள். 40 வருடமாக்கி விட்டது. இந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அவன் மனம் திரும்பி நியாய தீர்ப்பை மாற்றி அமைத்து கொண்டான். இது தேவன் வழங்கியிருந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஆட்கள் மனம் திரும்பாமலே போய்விட்டார்கள். 3வது என்னவென்று கேட்டால், மறுபடியும் சொல்லுகிறேன், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் மரித்து போவீர் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் ஜெபிக்கின்றார், மனஸ்தாபப்படுகிறார். அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார். 3 காரியங்கள். கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறாமல் போன 3 காரியம். மனம் திரும்புதல் அநேக கோபத்தினை, கர்த்தருடைய உக்கிர கோபத்தை மாற்றி அமைக்கும். விசுவாசிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மனதை அறிந்தவன் யார், தேவனுடைய சிந்தை அறிந்தவன் யார். அதுதான் வேதம் சொல்லி, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருக்க கடவிருக்கு. இதிலெல்லாம் மாம்ச சிந்தை வருகிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும் என்று கேட்டால், மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய போராட்டம் வந்துவிட்டோம். பாருங்கள், விசுவாசிகள் அவிசுவாசிகள் இவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னால், விசுவாசிக்கிறேன் விசுவாசி, விசுவாசியதன் அவிசுவாசி. இப்படி எளிமையிலே சொல்லிவிட்டு போகலாம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். சில சமயத்தில் தேவனை பின்தொடர்ந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை உடைய வழியில் நடந்து வருகிற ஜனங்கள் சில சமயத்தில் சீடர்களை பார்த்து சில சமயத்தில் இடங்கள் அடைந்து விடுவார்கள். இது உலகம் முழுவதும் ஜனங்கள் கோடிக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் இதே கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதும் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அவர்கள் போகிற ஊழியக்காரனை பார்த்து அது இடர்கள் அடைந்து விடுகிறாங்க. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம். ஏனும் சீடர்களால் இது செய்ய முடியாமல் போகிறது. ஆண்டவர் அவர்களும் கேட்கிறார்கள், ஏன் எங்களால் அந்த பிசாசை ஓட்ட முடியல? ஏன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தினால, அவர்களுக்குள் இருக்க வேண்டிய வேத சத்தியம் இல்லை. விசுவாசம் எதனால் வரும்? கேள்வினால் வரும். கேள்வி எதனால் வரும்? வேத வசனத்தால் வரும். உங்கள் கூடாரமாகிய சரீரத்தில் கர்த்தருடைய வசனம் இருந்தே தீர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இருந்தால்தான். இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற, அதாவது தற்போதைய நிலையிலே காணப்படுகிற காரியங்கள், பல காரியங்கள் இருக்கும்.
லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அப்பொழுது சகரியா தேவதூதரை நோக்கி சொல்லுகிறார், இதை நான் எதனால் அறிவேன்? நான் வயது சென்றவனாக இருக்கிறேன், நான் கிழவனாக இருக்கிறேன், மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாள். அதனுடைய பொருள் என்ன? இந்த மனுஷன் குடுகுடு கிழவன், அதுவும் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போய் விட்டது, கிழவியாக்கி விட்டது அந்த அம்மா. இந்த நேரத்தில் பிள்ளையா? காபிரியேல் என்ற தேவதூதன் தேவ சந்நிதியிலிருந்தே புறப்பட்டு வந்து இந்த நல்ல செய்தியை சொல்லும்படியே தேவனுடைய தூதன் புறப்பட்டு வருகிறான். நம்ம எழுத்தின்படி பார்க்கிற பொழுது முதலிலே சகஜமாய் பொழுது நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு 24 வருஷம் ஊழியம் செய்கிறார், பல சாட்சிகள் இருக்கிறது, அதனால் விசுவாசிப்பீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுகிறது என்றால், தேவன் சில சமயத்தில் எழுந்தள்ளி சொல்லுகிற பொழுது அந்த விசுவாசம், அந்த வார்த்தை தேவனிடத்தில் தான் வருகிறதா? 2 விஷயத்துக்கும் நம்மளுடைய ஆட்கள் ஒத்து வர மாட்டான். என்ன ஒத்து வர மாட்டான்? உனக்கு பிள்ளை பிறகுதுனாலும் ஒத்து வர மாட்டான். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில், உன் பிள்ளையை நான் எடுத்துக்கொண்டு வந்து பலிபீடத்தில் செலுத்து, சர்வங்கத்தக்கன பலி செலுத்து என்று ஆபிரகாம் படிக்கிறார். ஆனால் அந்த மனுஷன் கடந்து போகிறான். நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? இதுக்கு அப்பாலே போ சாத்தானே, இது கர்த்தருடைய வார்த்தையே இல்லை, பிள்ளையை கொடுத்த தேவன் அது எப்படி கொள்ளுவாருன்னு சாத்தியம். இதெல்லாம் மன ரீதியான காரியம். ஆண்டவருடைய, அதாவது கர்த்தருடைய வழிகள் எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. மன ரீதியாய் இந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உடல் தேவை தான். அதான் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க இல்லையா? நல்லா உடுத்தி கொண்டு அழகாக நேரத்துக்கும் வருகிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரே வர்றவங்களே சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம் இல்லையா? அது நமக்கு சரீரம் ஆராதனைக்கு தேவை, வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்றதுக்கு சரீரம் தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் சரீர ரீதியிலே பார்க்கக்கூடாது. இந்த மனுஷனிடத்தில் தேவனுடைய தூது வருகிறது. ஆனால் அதுதான் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற போராட்டம். இந்த நேரத்தில் இந்த தேவையா? வயோதிக காலத்தில் இது வளர்க்கிறது எப்படி? வயோதிக காலத்தில் இந்த பிள்ளை பெற்றெடுத்தால் உலகமே காரியம் உமிழும் அல்லவா? வெக்கமாக இருக்கும் இல்லையா? 25 வயதில் பெண்ணுக்காக இருக்கட்டும், ஆணுக்காக இருக்கட்டும், ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை வருது, மிஞ்சி போனால் 40 வயசு. அதுக்கு மேலே போச்சுன்னா பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்ம நாட்டில் முக்கோணம் வச்சுட்டான், பிள்ளை பெற்றுக்கூடாதுன்னு. அவன் தீர்மானிக்கிறான், அரசாங்கம் தீர்மானிக்குது, பெற்றுக்கிறதும் இல்லைன்னா பொருளாதாரம் தீர்மானிக்கும், வேறு எதுவும் தீர்மானிக்காது. நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எது? பொருளாதாரமா, தேவனா? நம்ம எல்லாம் சொல்கிறோம், நம்ம எல்லாம் விசுவாசிகள், நம்ம எல்லோரும் யார்? விசுவாசிகள். ஆனால் இங்கே கர்த்தர் உடைய வார்த்தை சொல்லுகிறது, போய் உரையாத தேவனவர். பிள்ளை பேர் யார் தீர்மானிக்கிறது? பொருளாதாரமா? பெற்றோர்கள் அதுதான் மதிக்கிறதே கிடையாது, அவங்க இதிலெல்லாம் தலையிடுறதும் கிடையாது. கட்டினா கெட்டு போன்னு விட்டாச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் தீர்மானிக்கிருந்தாங்க, ஆமாம் பிள்ளை பெற்றுக்கலான்னு அங்கே அப்ரூவல் வந்தால் தான் ப்ரெக்னென்சிக்கே போவான். அது ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் தனித்தனியாக ஆகிடுச்சு. தொங்கு தோட்டம் மாதிரி தொங்கி கொண்டிருக்குது ஃப்ளாட்டில். ஒவ்வொன்று தண்ணி கொடுத்தனம் போயிடுச்சு. பெத்தா என்ன, பெற்றுக்கலாம் என்ன, பெற்றதை காணும், மற்றதை என்ன செய்ய முடியும்? இப்போ பிரச்சனை அது இல்லை, பெற்றுக்கலாமா வேணாமான்றது. ஒன்று சரீரத்தினுடைய நிலைமையை பார்த்து சில சமயத்தில் பெற்றுக்கிறது வரைக்கும் போயிட்டேன். கல்யாணத்துக்கு சில பேர் ஒத்து வர மாட்டான், கல்யாணத்துக்கு ஒத்து வர மாட்டான். பொய்யுரையாத தேவன் தானே வார்த்தை சொல்லுகிறது. தனியாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன், இல்லை நான் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணுறேன். என்னைக்கடா கல்யாணமே செட்டில்மெண்ட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிறதே நம்ம சிரமம் ஆகிறதுக்கு தான். நான் ஸ்திரமாய் கல்யாணம் பண்ணுறேன். நீ 55 வயசு 60 வயசு ஆனாலும் சிரமமாக முடியாது. பொருளாதார சிரமம்னா இப்போ சரீரம் இறங்கிடும். அப்புறம் என்ன சொல்லுவான்? செய்தித்தாள்களை பார்ப்பான், என்ன சொல்கிறது, இவன் பண்ணாட்டி அவங்களோட ஓடி போயிட்டா, கள்ளக்காதில் வெட்டினான் குத்தினான், பயப்பட ஆரம்பிச்சிடுவான். வேதத்தை பாடுறான்னா அதை செய்தித்தாள் படிக்க நல்லது தான், நியூஸ் கேட்குறது நல்லது தான். பாருங்கள், மனம் என்னெல்லாம் சொல்லுகிறது. தனியாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன், வாகமஞ்சு யாருக்குள்ளும் பரிசுத்தமாக இருக்கிறது, கனத்துக்குரியதாக இருக்கிறது, விபச்சாரக்காரையும் வேசிகளும் நியாயம் இருக்கிறார்,
விவாகம் அவ்வளோ கனமுள்ளதாக இருக்கிறது. எபிரேயர்ல வாசிக்கிறோம் 13:4. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் திருமணத்தில் மகிமை. எவ்வளவோ வேத வசனங்கள், எவ்வளவோ பிரசங்கங்கள், எவ்வளவோ காரியங்கள் கேட்டாலும் திருமணம்னு வரப்போ அவனுக்குன்னு ஒரு மனம் வரும். நான் இதை முடிச்சு பண்ணுறேன், நான் அதை முடிச்சு பண்ணுறேன். அது நான் கேட்குறேன், திருமணத்தில் இருக்கிற வனமாக உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவனே திருமணம் பண்ண முடியாதா? நீங்கள் தேடாதீங்க. இருக்கிறது உண்மையை சொன்னால் அந்த இடத்துல அவர் தேவன் என்னமோ பொய் உரையாத தேவன். நம்மால் திருமணத்தில் வச்சு வளாசிடுவான். இருளை வெளிச்சமாக்குறது, வெளிச்சத்தை இருளாக்குறது, சுருக்கமாக சொல்கிறேன். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அதனால் இந்த திருமணம் என்ன செய்கிறது, ஆரம்பத்தில் இந்த திருமணத்தில் ஒரு கபடு உள்ளே வந்து விடுகிறது. மாய்மாலம் வந்துடுதா, இல்லாத இருக்கிறதா சொல்கிறது, இருக்கிறத இல்லாதா சொல்கிறது. அப்போ அந்த இடம் எப்படி திருமணமானது கனத்துக்குரியதாக போகவில்லை. உங்கள் திருமணத்தை நீங்களே கனவீனப்படுத்துகிறீங்க. பிரியமான தேவனோட ஜனமே, திருமணம் எப்படி கனவீனப்படுத்தப்படுகிறது என்றால், இல்லாத பொல்லாத்தையும் சொல்லுகிறது. போய் வேற யாரும் சொல்கிறதில்ல, நானே சொல்கிறது. ஒன்று சம்பளத்தில் ஏற்றி சொல்கிறது, ஒன்று வயசை இறக்கி சொல்கிறது, இல்லை இருக்கிற கோளாறை சொல்லாமல் கல்யாணம் ஆகுது இல்லையா சொன்னால் வாடகை விட்டு சொந்த வீடுன்றது, எவனோ காரை கூப்பிட்டு வந்து இது ஏன் காருன்றது, செய்யாத தொழிலை செஞ்சேன்றது, அதான் தன்னை மேன்மையாக காட்டுக்குவதற்கு. இருதர்த்தர்னு சொல்லுகிறேன். மாப்பிள்ளை மட்டும் இல்லை, பொண்ணு மட்டும் இல்லை, இதெல்லாம் நடக்குது இல்லையா? எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த காரியம் கற்றல் வந்ததுன்னு நோட்டீஸ்லேயும் வெக்கமே இல்லாமல் போடுறது. இதெல்லாம் போதகரோ தேவனுடைய சபையோ உள்ள பூந்தெல்லாம் பார்க்காது. இடம் கொடுக்கறது, டேட்டு கிடைக்கிறதே கஷ்டம் சொல்கிறேன். அவ்வளோதான். சபை பார்க்கும். தேவை சித்தை கொண்டு சபை பார்க்கறது கஷ்டம்தான். நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா தகவலாக தான் எடுத்துக்கொள்வோம். பண்ணட்டுமோ வேணாமான்னா அது தேவனுக்கு சித்தமே தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவோம். ஏன்னா அது இறங்கி வேலை செய்கிறதுக்கு அது வேறு விசேஷமான கிருபை, அதுக்குரிய அபிஷேகம் வேண்டும். அப்போ தான் அதெல்லாம் செய்ய முடியும். சும்மாலாம் வரோம் போகிறோம் சொல்ல முடியாது, பண்ணணும் சொல்ல முடியாது, பண்ணாது சொல்ல மாட்டார், அப்போ சொல்ல முடியாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, தேவன் உங்களை நடத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அப்படியே முடிச்சிடுவோம். யாரையும் குறை சொல்ல, நடைமுறையே சொல்கிறேன். பாருங்கள், இங்கு தேவன் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். தேவ ஸ்டைல் நமக்கு வர வேண்டும். திருமணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். நான் செட்டில் ஆகலை, நான் இந்த பட்டணத்துக்கு போனோன்னு கல்யாணம் பண்ணுறேன், அப்புறம் அந்த பட்டணத்துக்கு போனோன்னு அந்த பட்டணத்தில் பார்த்தோன்னா அவன் அந்த ஊரில் அது நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே போய் அட்டாச் ஆகிடுவான், மேட்ச் ஆகிடுவான். இங்கேருந்து போகிறப்பன்னு சொல்ல நான் அங்கே போகணும் திருமணம் பண்ணுறேன்னுவா. அங்கே போகணுன்னு அங்கே இருக்கிற கலாச்சாரத்தில் இவன் கரைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவன் சொல்லி இதில் 10% தான் கல்யாணம் ஆகும். வயசில் பண்ண மாட்டான். வயசில் வேணான்ட்டு அப்புறம் வயோதிகத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணுறது. பாருங்கள் எவ்வளோலாம் மனுஷன் எடுக்கிற தீர்மானம். மனநிலை வேதத்தை சட்டப்படுறது கிடையாது, படிக்கிறோம், கடைபிடிக்கிறதுல இது அடிப்படை காரியம். திருமணம் ராகா பேசி வேசித்தனம், தொழிலை வேசித்தனம், நட்சத்திரமாக அந்த தொழில் பிரகாசித்தான். அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேசி எரிகோ பட்டணத்தில். ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்த உடனே முதல்ல அந்த அம்மாவுக்கானது திருமணம் தான். எவ்வளோ பேசலாம் தெரியுமா? ஊழியக்காரர்களுக்கு இல்லாத நாலேஜ் எல்லாம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. ஆமாம், பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற நாலேஜ் வேறு, தேவ ஞானம். இப்படி பாவத்தில் ஊறி வந்தவனுக்கு அது உலக ஞானம் என்று சொல்வதான்னு தெரில. அது கொஞ்சம் அனுபவம், அவங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். முதல்ல அவன் பரிசுத்தவனை பார்த்தாலே சொல்கிறோம், இது நெசம். பரிசுத்தவானே அவன் பூலோக, அதாவது சரீர பிரகாரமான கண்களை பார்க்கிற பொழுதே சொல்லுவான், இந்த பரிசுத்தவான். அது அவங்களுடைய ஞானம். இவன் இயற்கை காப்பால்பட்ட வல்லமையோடு இவன் பேசுகிறதெல்லாம் வேற. ஆனால் அவன் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து தான் ஐக்கியமே ஆரம்பிக்கும். அவங்ககிட்ட போய் வெளிப்படுத்தி விசேஷம் சொன்னால் அவன் பயந்தே போயிடுவான், இல்லைன்னா நம்மளை லூசுன்ட்டு போயிடுவான். எப்படி பிரசங்கம் பண்ண நான் சொல்ல தரல, எப்படி உங்களுடைய மனதை நீங்கள் சரி செய்து கொள்ளணும். ஒரு கல்யாணம், ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் சாப்பாடு போடணுன்றதோ இல்லை ஆணை வச்சு சாப்பாடு போடணுன்றதோ அந்த காலம். இப்போ தான் 2 வேலை செய்யுதுல்ல. இன்னும் இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு சிறப்படணும் இல்லை சொல்கிறேன். அந்த திருமணம் என்பது இவங்க போடுற கணக்கு வேறு. நான் வீடை வாங்கணும், வாசலை வாங்கணும், வீட்டை கட்டணும்,
நான் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணேன்னாக்கா அவ்வளோதான். அப்புறம் 50 வயசுல பிள்ளைய கூட்டு எல்கேஜியில் சேர்க்கறது. இது வெளிநாடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த 50 வயசுன்றது அங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆரம்பமே அது 50 கூட ஆரம்பிக்கும். இது வந்து நம்முடைய தேசத்தில் இயற்கை, அப்புறம் இங்கே விஷயம் வேறு இல்லையா? இங்கே உணவு, உடை, கலாச்சாரம் எல்லாம் வேறு இல்லையா? எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒரு விஷயம் எடுத்தாலே அந்த ஒரு பயம் வந்து உட்காருகிறது. ஏன் எக்ஸாம் எழுத சொன்னால் எதுவாக இருந்தாலும், திருமணம்னா சில பேர் ஜில்லுன்னு இருக்கும், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. படிக்கிறது, எக்ஸாம் எழுத சொன்னால் இப்போ இல்லை அப்போ. மனுஷன் ஒரு இன்டர்வியூ போடானா இப்போ ஆனா அப்புறம் போகிறேன், இதுக்கெல்லாம் கதவு திறந்துன்னு இருக்காது. திருமணம் வேணாம், அப்புறம் திருமணம் பண்ணி வச்ச பிள்ளை இப்போ வேணான்றது நம்மள அப்புறம் கட்சியில் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நம்மளை ஒதுக்கிடும். நீ வேணாம் போகணும். இப்போ மேட்ரிமோனியெல்லாம் நீங்கள் பாருங்கள், 23 வயசில் இந்த பெண்களுக்கெல்லாம் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தாங்க பேரண்ட்ஸ், எங்கள் காலத்தில் சொல்கிறேன். இவன் வேணாம் கொஞ்சம் கூட அந்த இடத்துல அவனுக்கு கொஞ்சம் கரிசனையாக பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு 30 வயசு ஆனோன்னே அதுக்கப்புறம் எதெல்லாம் முக்கிய அடிப்படை தகுதிகளாக வச்சுருந்தோம், அந்த தகுதியில் கொஞ்சம் இறங்கி வரும். அந்த ஸ்க்ரீனிங் எல்லாம் மாறும். 35 வயசு ஆயிடுச்சுனாக்கா கிடச்சா போதுன்ற மாதிரி ஆகிடும். அதுக்கும் மேலே போச்சுனாக்கா தேவன் தான் இறங்கணும். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம சக்கரை ஐயாவும் அப்படி தான். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை வருகிறதா, தயவு செய்து நம்புங்க. ஆனால் நல்ல மனுஷன், நற்சாட்சி பெற்ற மனுஷன், எந்த பெண் வழக்கு இல்லை, பொன் வழக்கு இல்லை. நீங்கள் பாருங்கள், பிரபலமாக வர்ற பொழுது எவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது. இந்த மனுஷன் உள்ளே காபிரியல் என்ற தேவதூதன் கடித்து கொள்ளுகிறான். நான் தேவனுடைய சமூகத்தை, காபிரியல் என்ற தேவனுடைய சந்நிதியில் புறப்படுறது காபிரியல். நான் இந்த தூதன் வந்து நற்செய்தியை சொல்வதற்காக, செய்தி ஒளிபரப்புவதற்காகவே இப்போ பரலோகத்தில் காணப்படுகிற தூதன், மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங். நான் வந்து சொல்கிறேன், எவ்வளோ தூரம் பயணப்பட்டு, நான் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இல்லை, வேறு கிரகத்துலேருந்து இங்கே வர்றது. அதுவும் தேவனுடைய தூதன். மனுஷன் சொன்னால் இது தேவ ரகசியம், தேவனுடைய முக்கியமான செய்தியை தேவ தூதன் கொண்டு வந்து தருகிறான். உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளுங்க. சில பேருக்கு தாகம் இருக்கும், இதெல்லாம் தாகம் வளர்த்துக்கணும். இதெல்லாம் படிக்கிற பொழுது இப்படி படிச்சுட்டு போகக்கூடாது. இது மாதிரி நமக்கும் வரணும். புள்ள பிறக்கும்னு சொல்ல தேவதூதர் வந்து நம்மக்கிட்ட பேசணும். You must have that type of attitude when you read. எங்கேருந்து வருகிறான்? தேவ சந்நிதியிலிருந்து வருகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறான். இது எப்படி நடக்கும்? சகரியாவை தப்பராக சொல்ல, நல்ல ஒரு உத்தம ஊழியர். இது நடக்கிற வரைக்கும் நீ வாயை திறக்க மாட்டே. நீ சில பேருக்கு வாய் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆசீர்வாதம் இதுவரை நீ ஊமையாக இருப்பாய், தேவ சன்னிதானத்தில் ஒரு ஊமையாக ஆயிடுது, வாய் பேச முடியல. வெளில இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறான்? இந்த மனுஷன் உத்தமையா, தேவ தரிசனம் தான் பார்த்தான், அதனால வாய் அடைஞ்சிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் ஜனங்களுக்குள்ளே வருகிற அளவுக்கு அவருடைய நற்சாட்சி அத்தனை ஆண்டுகள் ஊழியத்தில் காணப்பட்டது. ஆசாரிய ஊழியத்தில் நம்ம பார்க்காத ஆசாரியன் கிடையாது. புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இல்லை, சொல்கிறேன், வேதத்தில் சொல்கிறேன். எத்தனை பார்த்துருக்குறோம். நல்லது என்று ஒன்று இருந்தால் தீமை ஒன்று இருக்கும். ஒரிஜினல் இருந்தால் ஜெராக்ஸ் ஒன்று இருக்கும். எவ்வளோ மாறுபாடான ஆசாரலை பார்த்துருக்குறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஐயா ரொம்ப நல்ல நற்சாட்சி பெற்றவர், நல்லவர், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் தேவனுக்கு பார்வையிலே வருகிற பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்கிற வார்த்தைக்கு தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. ஒரு விசை அந்த தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய தரிசனமும் பரலோகம் திறந்து கூட சில சமயம் நடந்துடும். அந்த நேரத்தில் கூட நம்மால் மிஸ் பண்ணிடுவோம். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் பி காஷியஸ் ஆஃப் அண்ட் பி மைண்ட்ஃபுல் அபவுட் மை வேர்ட்ஸ். திடீர்னு தேவன் தரிசனமாகிறார், வாய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தரிசனம் ஆவார், நிச்சயமாக கர்த்தர் தரிசனம் ஆவார். அந்த வேலை வந்திருக்கிறது. என்னமோ புத்தி பேசிக்கிறாலும் பேசிடுறாரு ஐயா சகரியா. போச்சா,
தேவ தூதனமும் தேவனுடைய திட்டமோ தடை செய்யாது. ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஊமையான ஒரு சூழ்நிலை தேவையா? அதன் பிறகு பிள்ளை பிறந்து விட்டு இந்த பிள்ளையை ஆழித்து கொண்டு போய் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதோன்னு யோவான் என்று எழுதி காட்டுகிறார். அவர் நாவின் கட்டு அறுக்கப்பட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். தற்காலிகமான பிரச்சனை வந்துள்ளது. ஆசாரியனே ஆசாரியனே கேள். நான் இல்லைப்பா ஆசாரியன் நீங்கள் சொல்வீங்க. எங்களுக்கு அழைப்பெலாம் இல்லை ஐயா, நாங்கள் சும்மா ஊழியக்காரெலாம் இல்லை, விசுவாசி ஊழியக்காரோடு சேர்ந்து அப்படி எங்கன்னா போயிட்டு வர சொன்னால் போயிட்டு வருவோம். அவங்களுக்கு தாங்குகிறோம், அவர்களை நாங்கள் போஷிக்கிறோம். இது நல்லது இல்லைன்னு சொல்ல. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்த 1:6 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் ராஜாக்களாக ஆசர்களாக கரை திரையற்று தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிறோம். நீ ஆசாரியன் என்று சொன்னால் தான் இல்லை, விசுவாசிகள் ஒவ்வொரு மீதும் இந்த ஆசாரிய பட்டம் ஆசாரிய உடன்படிக்கை இருக்கிறது, ராஜாக்களினுடைய உடன்படிக்கை இருக்கிறது. இது இயேசுவின் ரத்தம் கொடுக்கிறது. 2 மிகப்பெரிய பரிவாரங்கள், 1 ஆசாரியன், 2 ராஜா. கர்த்தருடைய ரத்தம் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆவி ஒன்று கொடுக்கிறார். இதை மாம்சமாக யாவர் மீது என் ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் குமார்த்திக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்களும் மூப்பர்களும் சொப்பனம் காண்பார்கள். தீர்க்கதரிசனோட கிருபை தான் சொப்பனம். அவருடைய ஆவி நம்மை தீர்க்கதரிசியாக மாற்றுகிறது. அவருடைய ரத்தம் நம்மை ராஜாவாய் மாற்றுகிறது. அவர் ரத்தம் நம்மை ஆசாரனாய் மாற்றுகிறது. அவருடைய வார்த்தை கேட்கிற பொழுது நீங்கள் சுவிசேஷனாய் மாறுகிறீங்க. உலகத்தின் முடிவு தான் சகல நாட்டில் அவங்களோடு கூட இருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து சகல ஜாதிகளையும் என்னை சீஷராக்குகள் என்று மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை சொல்லிவிட்டு போகிறார். இந்த நற்செய்தியாளனாகவும் கர்த்தர்களை மாற செய்கிறார். ஆகையால் நமக்கு இதெல்லாம் வேத அடிப்படையிலே தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எதை வேத, ஆனால் மனம் இருக்கிறதே அது தீர்மானிக்கிறது தான். அந்த மனதை தான் கர்த்தருக்குள்ளே திரும்புங்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் திரும்பிட்டேன் ஐயா. எப்போ திரும்பினீங்க? நான் சொல்ல கேட்டால் 92 நான் திரும்பிட்டு 93 ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். 92 டிசம்பர் 31 ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் சொல்கிறேன், நான் அப்பயே மனம் திரும்பிட்டேன். அந்த இதெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராது. மனம் திரும்ப வேண்டுமென்றால் அந்தந்த காரியத்துக்குரிய ஒரு காரியங்கள் இருக்கிறது. அடிப்படை காரியம் இந்த திருமணம், பிள்ளை பேர், அப்புறம் உங்களுடைய அடிப்படை காரியங்கள் சொல்கிறேன். எக்ஸாம் எழுதுறது, வேலைக்கு போகிறது, இதெல்லாம் அப்புறம் பண்ணுறேன் தள்ளி போடுறது. தள்ளி போட என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் தாமதிச்சுன்னு போவோம். சில சமயம் அதுக்கு அந்த பீரியடே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த பிள்ளை பேரெல்லாம் தள்ளி போட்டு திடீர்னு அவங்களுக்கு அவ்வளோதான். அந்த பிள்ளை பேர் எல்லாம் நம்ம அக்கா மாதிரி ஆகிட்டாங்க. எலிசபெத் அக்கா மாதிரி, எலிசபெத் அம்மா மாதிரி, அக்கா இல்லை எலிசபெத் அம்மா. சகரியா மணி மாதிரி அவள் கிழவி ஆகிட்டா. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான், திறக்கப்பட்ட வாசல் மூடிடுச்சு. சிலதெல்லாம்பா எல்லாம் தெரியுமா? பள்ளி துள்ளி விழுமா கழிநீர் பாலியில் துள்ளினும். எல்லா ஞானம் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிற ஞானம் இருக்காது. நடைமுறை சொல்கிறேன். விசுவாசம் என்பது என்ன? அதுக்கு டெஃபினிஷன் தெரியும். நம்பப்படி உறுதி காணப்படாத நிச்சயமாக இருக்குது விசுவாசிக்கிற ஆண்டவரே சம்பள நாள் அன்றைக்கி விசுவாசமாக இருப்பான். சம்பள நாள் அன்றைக்கே விசுவாசமாகவும் இருப்பான். மாத கடைசியில் என்ன நடக்கணும் அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த வரது புஷ்ஷுன்னு போகும். புஷ்ஷுன்னு போனதுக்கப்புறமும் ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தன் இல்லை, மனசனுடைய மனசாட்சம் தேவன் பார்த்துக்கொள்வான். அந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்தினார். இதெல்லாம் நடைமுறையிலே சொல்கிறேன். இது ஒரு விசுவாசம், பொருளாதாரத்துக்கு ஒரு விசுவாசம். இங்கு தேவன் எழுந்தருளி சொல்லுகிறார். அதெல்லாம் நம்ப முடியாது. ஆசாரியனுடைய விசுவாசம், நல்ல மனுஷன், நல்ல பேர், பொம்பளை கேஸ் கிடையாது, பொன் வெள்ளி எதுலேயுமே பிரச்சனை பண்ணல, எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட இல்லை, பரிசுத்தவான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் கனப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த குஷ்டரோகிகள், இந்த நோயாளிகள், இவர்களெல்லாம் வீதியிலே கர்த்தர் நடந்து போகிறார். அவர்கள் பேசி பார்க்கிறார். அவர்கள் இயேசு இடத்துல பேசுகிறார், இயேசு இடத்துல பேசுகிறார். திடீர்னு இஸ்ரவேலுக்குள்ள நான் இந்த மாதிரி விசுவாசத்தை கண்டதில்லை. எப்படியாவது இயேசு இப்போ கூறி இறங்கணும்னு இருக்கிறான். வஸ்திரத்தை தொட்டு அந்த பெண்மணி இருக்கிறா.
என்னென்னமோ பண்ணி அவங்க தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளுகிறாங்க. இங்கு உன்னுடைய காரியத்திலே கர்த்தரே வந்து இறங்கி வந்து ஆலயத்துக்கு வந்து நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி உங்களுடைய ஆத்மாவுக்கு நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை வந்தால் கூட சிலர் இது இருமாப்பு அகந்த ஆனவெல்லாம் இல்லை, சுபாவம். உயிர்த்தெழுதல் இல்லைன்னு இன்ன வரைக்கும் சொல்கிறான். எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குதுங்க பயந்துங்கன்னு. இயேசு உயிர்த்தெழுந்த சரித்தோடு போகிறார், நம்பலை, ஏற்றுக்கொள்ளல. அப்போஸ் நடவடிக்கைகளில் பேதுருவை பிடிச்சின்னு போயிடுறாங்க, சிறைச்சாலை உள்ளே போட்டுடுறாங்க. இங்கே சபை உட்காந்து ஜெபிக்குது, வீட்டு சபை. கர்த்தருடைய தூதன் போய் எல்லா கட்டுக்களையும் அழுத்து ஒரு கதவு 1ஆம் கால் 2ஆம் காவெல்லாம் கடந்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுறாரு. கதவு தட்டுறார். ராவதைன்ற ஒரு பொண்ணு பார்க்க கதவு திறக்க போகிறா, யாரோ தட்டுறாங்கன்னு பார்த்தா பேதுரு வந்துட்டார். அந்த பாப்பா போய் வீட்டில் அந்த ஜபிக்கிற ஜனங்கிட்ட சொல்லுது பேதுரு வந்துட்டார். அவங்க பேதுரு இல்லைன்றான். அவன் விசுவாசம் ரொம்ப உறுதியாக இருக்குது, நம்ம ஜெபம் கேட்கப்படாது, ஆனாலும் ஜெபிப்போம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது என்பது அறிவு சொல்லுகிறது. வார்த்தை இருக்கிறது, அதை அப்படியே ஒப்பிக்கிறீர்கள், இல்லைன்னு சொல்லலை. நடைமுறைக்கு தான் கர்த்தர் பார்க்கிறார். யூ நீட் டு ப்ராக்டிஸ் தட் காட்லினஸ் இன் டே டு டே லைஃப். மனம் 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 மனம்